பர்சனல் விஷயம் ஒரு ஸ்டேஜ்ல பேசினதுனாலதான் நம்ம கட்சி வந்து ரொம்ப நாகரிகமான கட்சி. இப்ப ஒரு ஸ்டேஜ்ல பேச போய் தான் நம்ம இந்த கருத்தையே நம்ம எடுத்து பேசுறோம். இப்ப வந்து ஒரு லேடி அவங்க என்னதான் இருந்தாலும் என்னோட பர்சனல் மேட்டரை பேசாதீங்க, அதெல்லாம் வர்த்தே கிடையாதுன்றாரு. அதுக்கு கீழே இருக்க மகளிர் நீங்க எல்லாம் பெண்கள் தானே, கை தட்டி சிரிக்கிறீங்களே, ஒரு பொண்ணோட வாழ்க்கை போது அதை புரிஞ்சுக்கிறது இல்ல. நீங்க பாட்டு கை தட்டி, இதுல மகளிர் தினத்துல வேற அதை வந்து சொல்லி இருக்காரு. அப்ப நீங்க அங்க இருக்க மகளிர் எல்லாம் கேட்கணுமா கேட்க கூடாதா? காசு வச்சிருக்காருன்னா எவ்வளவு தவறுகள் பண்ணாலும் நீங்க ஏத்துக்கக்கூடிய நிலைமையில இருக்கீங்களா? நீங்களும் ஒரு மகளிர் தானே. ஒரு பொண்ணோட மனசு இப்போ அந்த பசங்க வந்து காலேஜ் படிச்சுட்டாங்க, தங்களுடைய அப்பா வந்து ஒரு பட்ட விழாக்கு கூட வரலன்னா அந்த குழந்தைகளுடைய மனசு எவ்வளவு வேதனையா இருக்கும்னு. இதே உங்க அப்பா வராம இருந்தா நீங்க வந்து ஏத்துப்பீங்களா? வந்து நடிகர்கள் பண்ணா சரி, இதே வந்து நம்ம பண்ணா தவறு, அதுதான் வித்தியாசம். பர்சனல் விஷயத்த நீங்க வெளியே எடுத்துட்டு வர போய் தானே நாங்க பேசுறோம். நீங்க அத மேடையில பேசாம இருந்தீங்கன்னா யாருமே பேச போறது கிடையாது. நீங்களே மேடையில பேசும்போது அது பேசும் பொருளாதான் ஆகும். அப்ப நீங்க பேசியிருக்க கூடாது. என்னுடைய குடும்ப விஷயம், என்னுடைய ரசிகர்கள் தொண்டர்கள் சொல்லக்கூடாது. ஏன்னா அவங்க ரசிகர்கள் தான். உண்மையான தொண்டர்கள்னா இப்போ நம்ம கழகத்தை பாருங்க எப்படி, இதுதான் உண்மையான தொண்டர்கள், அவங்களாம் ரசிகர்கள். நீங்க என்ன சொல்லணும், ரசிகர்கள் யாரும் என்னுடைய குடும்ப விஷயத்த பத்தி கவலைப்பட வேணாம், எலெக்ஷனை பத்தியோ இல்ல இல்ல கட்சிக்கான வேலையை பாருங்கன்னு நீங்க சொல்லிட்டு போயிருக்கலாம். நீங்களே ஸ்டேஜ்ல பேசினப்போ அது எல்லாருமே பேசதான் செய்வாங்க. அது பேசும் பொருளா நீங்க ஆக்கிட்டீங்க, பேசதான் செய்வாங்க.